இந்த கிவன் ரியாக்ஷன் டேஸ் ஆக்ட் அஸ் அன் ரெடியூசிங் ஏஜென்ட். என்ன நான் உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க Fe2O3 இருக்கா, இங்க அந்த Fe அயன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா போயிருச்சு. அங்க இருக்கிற O வந்து எதோட ஜாயின் ஆச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு ஜாயின் ஆச்சு. அப்ப இந்த FeO3 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணிருக்கு, இழந்திருக்கு. அதனால Fe என்ன இருக்கு, ஆக்சிஜனை, ஸோ ஆக்சிஜன் என்ன இருக்குன்னா லூஸ் பண்ணிருக்கு. ரைட்டா, ஆக்சிஜனை லூஸ் பண்ணிருக்கு. எந்த இடத்துல ஒரு இது ஆக்சிஜன் லூஸ் ஆகுதோ அது என்ன சொல்லுவோம், ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமானவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன இருக்கு, இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணிருக்கு, ஆக்சிஜனை வாங்கியிருக்கு. ரைட்டா, கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனை வாங்கியிருக்கு. இந்த கார்பன் மோனாக்சைடு அதுதான் என்ன பண்ணிருக்கு, ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணிருக்கு. ரைட்டா, ஆக்சிஜனை கெயின் பண்ணிருக்கு. ஸோ அதனால என்ன நடக்கும், ஆக்சிஜனை கெயின் பண்ணுச்சுன்னா அதை ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமானவரை என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால கேட்ட கேள்வி என்ன, எது ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட் எதுனா கார்பன் மோனாக்சைடு. அதில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும்.